இபிடிபியிடம் மண்டியிட்டது தமிழரசு. எவரிடமும் நாங்கள் மன்றியிடவில்லை, எவரிடமும் நாங்கள் மண்டியிடவில்லை. பக்கமான ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை. நாங்கள் அணி என்று சொல்லிக் கொண்டு வந்து அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள். அதான் ஜனநாயக தீர்ப்பு. மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி, அதுக்கு குறுக்க ஒருவர் வர வேணாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். உள்ளாட்சி சபை தேர்தல்களிலேயும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம், மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள். ஒரு குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம்? 2018 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்து போடுறதால ஞாபகம் வருது. காலை கதிர் பத்திரிகை முன்பக்கத்திலே ஒரு நாள் பிரசுரம், இபிடிபியிடம் மண்டியிட்டது தமிழரசு, டக்ளஸிடம் மாவை பேச்சு, ரெமடியஸுடன் சுமந்திரன் பேச்சு. 2018 நடந்ததாங்க. அடுத்த நாள் காலைக்கதிரை நான் எடுத்து பார்த்தேன். அடுத்த நாள் காலைக்கதிரை முன் பக்கத்தில் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், எவரிடமும் நாங்கள் மண்டியிடவில்லை, நியாயத்தையே எடுத்து கூறினோம். என்ன நியாயம்? ஒரு சபையில் எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள். அதான் ஜனநாயக தீர்ப்பு. மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். 2018 நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு. இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு நான் வெளிப்படையாக சொன்னேன், எங்களுடைய கட்சி அரசியல் குழுவும் அந்த தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது. எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏன் இந்த ஆதரவளிக்க வேண்டும்? இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு. அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம். அது தேர்தல் முறையிலே ஆனபடினால்தான். மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள். சபைகளை நிர்வகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நியாயம் இருக்கிறது, அந்த நியாயத்தை சொல்லுகிறோம், பகிரங்கமாகவும் சொல்லுகிறோம், கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம். பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம். பகிரங்கமாக சொன்ன பிறகு இப்ப நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு 5 உறுப்பினர்கள், சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4 உறுப்பினர்கள். நான் அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் கேட்டேன், நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு இருந்தால் 9 ஆசனங்கள் கிடைத்திருக்குமா? எல்லாருமே சொல்றாங்க கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. 9 ஆசனம் கடைசி வரையும் கிடைச்சிருக்காங்க. மிஞ்சி போனா 7 ஆசனம் கிடைச்சிருக்கமையான்னு சொன்னாங்க. 5 கிடைச்சிருக்கும், 6 கிடைச்சிருக்கும், சில 7 சில வேலை கிடைச்சிருக்கும். அதுவும் அமைச்சர். தேர்தல் முறை அப்படியானது. ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம், ஆரம்ப தேர்தல் முறை முதல்லே நாங்கள் சொன்னோம், இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்லை. பலருக்கு இந்த வித்தியாசங்கள் விளங்குது இல்லை. கூட்டு சேர்ந்து ஒருவர் ஆட்சி அமைக்க இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை. சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் வருகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்தில் ஒரு கைச்சாத்திருக்கோம். திருவண்ணாமலையில், மூதூர்லையும், தமிழாவில் குச்சவெளியிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக. 2லையும் 60% மேல முஸ்லிம் மக்கள், 2 இடத்துலையும். ஆனாலும் குச்சவெளியில் அவர்களுக்கு முதல் 2 வருடங்கள்,
ஆனால் மூதூர்ல எங்களுக்கு முதல் 2 வார்த்தை கைச்சாத்திரப்பட்டு பகிரங்கமாக அறிவித்தோம். வவுனியாவில் ஏற்பட்ட சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கிறோம். அதுதான் கூட்டாக அது சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள். மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒழுங்குமுறையும் வர இல்லை. நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே, அதிகூடிய ஆசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள். அவ்வளவுதான். அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது, ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து. அவ்வளவுதான் நடந்திருக்கு. கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்ட போது கஜேந்திரகுமார் வீட்டில் தான் அவனும் செய்யப்பட்டது. நாங்கள் கேட்டபடியா மற்ற வீட்டில் அவனும் செய்யப்பட்டது. நானும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எனக்கு தெரியும் அவர்கிட்ட எண்ணம். நானும் கஜேந்திரகுமார் வீட்டுக்கு போறதுக்கு தான் முதல் ஓமன்னு சொல்லியிருந்தேன். நான் அது இடைக்கெல்லாம் இருந்தேன். தும்பு கட்ட கதை என்ன சொல்லிட்டேன். தும்பு கட்ட கதை சொன்னதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர் என்ன தும்பு கட்டைன்னு சொல்லல தானே. அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்புக்கட்டையா இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யார் அந்த தும்புக்கட்டை என்று. அது அவரே சொல்லியிருக்கிறார், தண்டை கட்சிக்காரனை பற்றி எல்லாம் தண்டை கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு தும்புக்கட்டையாக இருக்கும் என்று முன்னறிவித்தல் கொடுத்திருக்காரு. அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கட்சியில் எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு. பலர் எனக்கு சொன்னாங்க, ஐயா எப்படி சொன்னா அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதியது என்ன சுமந்திரனுக்கு மானம் ரோசம் சூடு எதுவும் இருந்தால் போவாரா சந்திப்புக்கு. அப்படியான ஒரு விஷயமே இல்லை. நான் சந்திப்புக்கு போனேன். ஆனால் ஐயாட்ட சொன்னேன், கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாற்றுவோம் ஐயான்னு சொன்னார். அப்போ சொன்னார் சரி. அவருக்கு சொன்னால் அவர் சொன்னார் ஓமா சரி சரிதான், இடத்தை மாற்றுறோம். அப்போ அது சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்தில் சில வேளையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்கலாய்ப்புகள் இருக்கலாம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் மதிக்கிறோம். அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை. இது பொய்யான ஒரு பிரச்சாரம். இவரோட கூட்டுச்சேரல, அவரோட கூட்டுச்சேரல, அவரோட கூட்டுச்சேரல. மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி. அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வர வேணாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம். தங்களால் வர முடியாது, எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது. உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை. நீங்களாகவே தானே சொன்னீங்கள், அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள், கட்சி என்று சொன்னவர்கள், ஐயா நேரே சொன்னார், ஒருமையில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி. மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே. மக்கள் அப்படி தீர்ப்பு கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 11 அந்த பாவம் அந்த உடவையாளர் படம் எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த அணி பனோராமால தான் எடுத்திருக்கலாம். அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழர் சார் சவால் படிக்கணும். மொத்தமான ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை. தாங்கள் அணி என்று சொல்லி கொண்டு வந்து தனி கட்சியை வீழ்த்துறதுக்கு அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். அது சரி வராது. மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார். வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும். ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில இருட்டுல போய் சந்திக்கிறது, பிடிபட்ட உடனே இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது,
கண்ட கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசயத்துக்கு வச்சு இப்படி பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்துறோம் பாருங்கன்னு சொல்றது இது ஒன்றும் சரி வராது. ஒன்றுமே சரி வராது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 சபைகள் இருக்குது. இல்லை 1-2 எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால 17 சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்